வணக்கம். நான் வந்து டாக்டர் ரூபேஷ் குமார், நியூரோ சர்ஜன். என்னோட டீம் கொலீக்ஸ் டாக்டர் அருள்வேலன், நியூரோ அனஸ்தீசியா, டாக்டர் சரண்யன், நியூரோ சர்ஜன், டாக்டர் ஹரீஷ் சந்திரா, நியூரோ சர்ஜன், அண்ட் ஸ்ரீகாந்த், தலைமை இயக்குனர் மருத்துவ ஹாஸ்பிட்டலோடது. ஸோ இன்னைக்கு வந்து ஒரு முக்கியமான ஒரு பேஷண்ட்டோடைய சக்சஸ் ஸ்டோரியை பகிர்ந்துக்கிறதுக்கு தான் இந்த ஒரு அழைப்பு கொடுத்துருந்தோம். அதாவது ஒரு அந்தமான்லேருந்து ஒரு 51 வயசு மிச்சத்தக்க ஒரு லேடி, அவங்களுக்கு வந்து ஒரு யூட்ரஸ் ப்ராப்ளம்னால யூட்ரஸ் சர்ஜரி பண்ணியிருக்காங்க. பண்ணி முடிச்சு நல்லா ரெக்கவர் ஆகிட்டு இருக்கும்போது அடுத்த நாள் திடீர்னு மயக்கமாகி கோமா ஸ்டேஜுக்கு மாதிரி போக வேண்டிய சூழ்நிலை அவங்களுக்கு. ஏன் இந்த மாதிரி யூட்ரஸ்ல ஆப்ரேஷன் பண்ணி கோமா ஸ்டேஜ் போகும்போது நாங்கள் ஸ்கேன் பண்ணி பார்த்துக்கும் போது தான் தலையில வந்து ஒரு பெரிய கட்டி 8 சென்டிமீட்டர் அளவுக்கு ஒரு கட்டி இருந்தது தெரிய வந்துருக்கு. அது மூளைக்கு அடியில ஸ்கல் பேஸ் டியூமர் அப்படின்னு சொல்லுவோம். அந்த கட்டி என்ன ஆயிருக்குன்னா, அந்த கட்டி சைலண்டா இருந்துருக்கு. அவங்களுக்கு வேற சிம்டம்ஸ் எதுவுமே அவங்களுக்கு முன்னாடி கொடுக்கல. ஸ்பைனல் அனஸ்தீசியா கொடுக்கும்போது அந்த ஸ்பைனல் அனஸ்தீசியா கொடுத்து அந்த ஸ்பைனல் நீர் கொஞ்சம் ஒரு 2-3 நாளைக்கு வெளியேறும். அந்த மாதிரி வெளியேறும் போது தலையில கட்டி ஏதாவது பெருசா இருந்ததுன்னா திடீர்னு அந்த ப்ரெஷர் ஜாஸ்தியாகி கோமா ஸ்டேஜுக்கு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த மாதிரி தான் இவங்களுக்கு ஆயிருக்கு. ஸோ அதனால உடனே எங்களை கான்டாக்ட் பண்ணாங்க, என்ன பண்ணணும்னு கேட்டு. நம்ம உடனே வந்து இவங்களுக்கு ஆப்ரேஷன் பண்ணது ஒரே தீர்வு, வேற வழி இல்லை சொல்லி உடனே அவங்களுக்கு அங்கே அந்தமான்ல வந்து நியூரோ ஃபெசிலிட்டிஸ் இல்லாதனால உடனே ஆம்புலன்ஸ்ல ஏர் ஆம்புலன்ஸ்ல ஷிஃப்ட் பண்ணி இங்க கூட்டிட்டு வந்தாங்க. இங்க மயக்க நிலையில தான் இருந்தாங்க. வந்து அங்க உடனே பார்த்து எம்ஆர்ஐ ஸ்கேன் பண்ணி அந்த எந்த கட்டி எந்த லொகேஷன்ல இருக்கு, அதை சுற்றி உள்ள நரம்புகள் என்னென்ன இருக்கு, எப்படி இதை பாதுகாப்பா எடுக்கலாம்னு ரொம்ப டைம் கொடுக்கல எங்களுக்கு. ஏன்னா பேஷண்டோட கண்டிஷன் அந்த மாதிரி. ஸோ எவ்வளோ சீக்கிரம் பிளான் பண்ண முடியுமோ பிளான் பண்ணி அடுத்த நாளே நம்ம அந்த கட்டி மூளை வீக்கத்தை குறைக்கிறதுக்கு மருந்துகள் ஸ்டார்ட் பண்ணி ஐசியூல அட்மிட் பண்ணி அன்னைக்கே ஆப்ரேஷன் பண்ணிட்டு வந்த உடனே ஆப்ரேஷன் வந்து அந்த ஸ்கல் பேஸ் சர்ஜரின்னு சொல்லுவோம். அது கொஞ்சம் காம்ப்ளெக்ஸான ஒரு சர்ஜரி. ஏன்னா மூளைக்கு அடியில எல்லா ரத்த குழாயும் நரம்பும் அந்த மூளைக்கு அடியில் வழியாக தான் போகும். யூஸ்வலாகவே இந்த மாதிரி ஒரு சர்ஜரியே காம்ப்ளெக்ஸ் தான், ரொம்ப பிளான் பண்ணி தான் அந்த மாதிரி சர்ஜரி பிளான் பண்ணுவோம். ஆனால் இவங்களுக்கு வந்து ஒரு இக்கட்டான சூழ்நிலை, எமர்ஜென்சியாக பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்தாலும் அந்த எம்ஆர்ஐ ஸ்கேன் சில விவரங்கள் தெரிஞ்சதுனால உடனே ப்ரொசீட் பண்ணி அந்த கட்டியை நல்லபடியாக ஆப்ரேஷன் பண்ணி எடுத்துட்டோம். ஒரு 6 மணி நேரம் கிட்டத்தட்ட ஆச்சு. நிறைய ப்ளீடிங் நிறைய இருந்தது. பட் எல்லாம் சமாளிச்சுட்டும் கட்டி நல்லபடியாக வந்துடுச்சு. அவங்களும் கொஞ்சமா நல்லா ரெக்கவர் ஆயிட்டாங்க. ஸோ இப்போ இன்னைக்கு 8வது நாள். இன்னைக்கு தான் வந்திருக்காங்க பேஷண்ட், திரும்பவும் நல்லா இருக்காங்க. ஷீ இஸ் கம்ப்ளீட்லி ரெக்கவர்ட். ஸ்டிச்சஸ் எடுக்க போறோம். எடுத்துட்டு 1-2 நாள்ல இங்க தங்கி இருந்துட்டு அவங்க ஊருக்கு அந்தமானுக்கு போறதுக்கான ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கோம். கட்டி ரிப்போர்ட்டும் வந்திருக்குது. நல்ல கட்டி தான். இது வந்து ஒரு கிரேட் 1. ஸோ இப்போ ஃபர்தரா அவங்களுக்கு தெரப்பி தேவைப்படாது. ஏன்னா கட்டி ஆப்ரேஷன் பண்ணி ஃபுல்லா எடுத்துட்டோம். ஏன் இந்த மாதிரி ஒரு கட்டி வந்து சைலண்டா எப்படி வளர்ந்துருக்குங்கிறது சிலவங்களுக்கு வரலாம். யூஸ்வலா இந்த மாதிரி கட்டி வந்து தலைவலியாலேயோ இல்ல கண் பார்வை மங்கிறதுனாலயோ இல்ல ஒரு பிட்ஸ் மாதிரியோ தான் வந்து ஹாஸ்பிட்டல்ல பிரசன்ட் பண்ணுவாங்க. இவங்களுக்கு வந்து ஒரு சைலண்டாவே இருந்திருக்கு. இந்த ஸ்பைனல் வந்ததுக்கு அப்புறம் தான், கோமா போனதுக்கு அப்புறம் தான் அந்த கட்டி இப்படி இருக்கிற விஷயமே தெரிய வந்து. இது ரொம்ப ரேர் இந்த மாதிரி பிரசன்டேஷன். அது இவ்வளவு பெரிய கட்டி, சின்ன கட்டி தான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். 8 சென்டிமீட்டர் கட்டி வந்து பிரெயின்ல சைலண்டாவே இருந்திருக்கு. அதனாலதான் மேபி அவங்களுக்கு ரிட்ரோஸ்பெக்டிவ் அப்ப தலைவலிக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. பட் யூஸ்வலாவே யாரும் அதை பெருசா எடுத்துக்க மாட்டாங்க, தலைவலி தானே சொல்லிட்டு. அதே மாதிரிதான். அதனால வந்து தலைவலி ஏதாவது இருந்ததுன்னா, தொடர்ந்து இருந்ததுன்னா கண்டிப்பா மருத்துவர் ஆலோசிக்கணும். உங்களுக்கு வந்து இந்த ஆப்ரேஷன் யூட்ரஸ்க்கு முன்னாடியே இந்த மாதிரி தலைவலிக்கு நரம்பு டாக்டர் யாராவது பார்த்து அவங்க ஸ்கேன் பண்ணியிருந்தாங்கன்னா இந்த ஆப்ரேஷன் வந்து ஸ்பைனல்ல பண்ணக்கூடாது, அனஸ்தீசியா கொடுத்து பண்ணணும். இல்லைன்னா இந்த கட்டி பிரெயின் கட்டியை ஃபர்ஸ்ட் ஆப்ரேஷன் பண்ணி முடிச்சுட்டு தான் யூட்ரஸ் எடுக்கணும். ஆனா இவங்களுக்கு அந்த மாதிரி சிம்டம்ஸ் இவங்களும் பெருசா அதை சொல்லலை, அதை அவங்க பெருசா எடுத்துக்கல. அதனால வந்து ஸோ ஒரு விழிப்புணர்வு இது. ஏன்னா இந்த மாதிரி பெரிய கட்டி இருக்கும்போது நம்ம ஸ்கேன் பண்ணாம வேறதுக்காக ஸ்பைனல் கொடுத்துட்டோம், அவங்க அன்கான்சியஸா போய் கோமா ஸ்டேஜ். இவங்க லக்கிலி உயிர் படைச்சிட்டாங்க. ஷீ இஸ் கம்ப்ளீட்லி நார்மல். செகண்ட் லைஃப் ஃபார் ஹர். பட் எல்லாருக்கும் இந்த மாதிரி அதிர்ஷ்டம் கிடைக்காது. நிறைய நேரங்கள்ல அதுவும் ஒரு தீவுல இருக்காங்க அவங்க. அந்த மாதிரி தீவுல ஃபெசிலிட்டிஸ் இல்லாத இடத்துல இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா நிறைய பேர் வந்து உயிருக்கே ஆபத்து. ஸோ ஜஸ்ட் ஒரு 6 ஹவர்ஸ் கழிச்சோ 12 ஹவர்ஸ் கழிச்சோ வந்திருந்தா கூட லைஃப் த்ரெட்டனிங். இந்த மாதிரி அவங்க டிஸ்சார்ஜ் பண்ணி நார்மலா வீட்டுக்கு போகக்கூடிய சூழ்நிலை வந்திருக்காரு. ஸோ அதனால வந்து டைம் இந்த மாதிரி ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷன்ல எவ்வளவு சீக்கிரமா நம்ம ஆக்ட் பண்ணி அந்த டியூமர் எடுத்து அந்த ப்ரெஷர் குறைக்கிறோமோ இந்த அவுட்கம் ரெக்கவரி வந்து ரொம்ப நல்லா இருக்கு. அதுக்கான விழிப்புணர்வு.